பொதுவாக சிங்கிள் பேரண்ட், சோலோ பேரண்ட் என்கின்ற வார்த்தைகள் தனித்து குழந்தைகளை வளர்த்து வரும் ஒற்றை பெற்றோரான தந்தையுமான தாயை குறிப்பதாக தோன்றினாலும் இக்காலத்தில் அது தாயுமான தந்தையையும் சுட்டுகிறது என்ற தகவலோடு ஒற்றை பெற்றோர் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ற தலைப்பிலான தனது கட்டுரையை தொடங்குகின்றார் எழுத்தாளர் தேனம்மை லக்ஷ்மணன் அவர்கள். ஓரிரு குழந்தைகளோடு தனித்து வாழும் விதவை, மனைவியை இழந்தவர், விவாகரத்து பெற்றவர், திருமணம் செய்து கொள்ளாமல் முன்னர் சேர்ந்து வாழ்ந்து இப்போது பிரிந்தவர்கள் மட்டுமல்ல, திருமணமாகாமல் தனித்து வாழ்ந்த ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பவரும் இந்த ஒற்றை பெற்றோர் குடும்பத்தில் அடங்குவர் என்கின்றார் கட்டுரையாளர் தேனம்மை அவர்கள். முன்னர் கூட்டு குடும்பமாக இருந்து மைக்ரோ ஃபேமிலிஸ், நியூக்ளியர் ஃபேமிலிஸாக சுருங்கி வரும் குடும்ப அமைப்புகள் பெருகிவிட்டன. வெளிநாடுகளில் மட்டுமே காண கிடைத்த இந்த ஒற்றை பெற்றோர் இந்திய அளவிலும் பெருகி வருவது இன்றைய காலகட்டத்தின் மாற்றத்தை காட்டுகிறது. 11 வயது கர்ப்பம், போதை பொருட்களால் ஏற்படும் குற்றங்கள் ஆகியன வெளிநாடுகளில் இந்த ஒற்றை பெற்றோர் நிலைமைக்கு காரணம் என்றால், இந்தியாவில் சீக்கிர திருமணம், இளம் தாய்மார்கள், குறைந்த வருமானம், ஏழ்மை, வறுமை, போதிய கல்வி அறிவின்மையும் கணவரின் சகிப்புத்தன்மை இன்மையும் காரணமாகின்றன என்று சிங்கிள் பேரண்ட்டுக்கு விளக்கம் தருகின்றார். இந்த ஒற்றை பெற்றோர் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன, குழந்தைகளுக்கான சிக்கல்கள் என்ன, அதனை எதிர்கொள்வது எப்படி என்று விளக்கமாக எழுதியிருக்கின்றார் எழுத்தாளர் தேனம்மை லக்ஷ்மணன் அவர்கள்.